வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது pgtrb காமர்ஸுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் யூனிட் 20 இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸுங்கிற சாப்டர்லேருந்து பார்ட் 7 வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. 151. The income received and accrued outside India from a business controlled or profession set up in India, the tax incidence in case of resident is. அதாவது இன்கம் வெளிநாட்டிலேருந்து வருது, இல்லாட்டி வரவேண்டி இருக்குது, அதோட ப்ரொஃபஷனோ இல்லாட்டி பிஸ்னஸோ இந்தியாவில் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிக்கு இன்கம் வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னா ஏ taxable, B non-taxable, C partly taxable, D none of the above. கண்டிப்பாக அது taxable, A taxableங்கிறது கரெக்டான ஆன்சர். 152. பென்ஷன் இஸ் எ taxable under dash head. பென்ஷனுங்கிறது எந்த ஹெட்டில் டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏ சேலரி, B ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, C கேபிட்டல் கெயின்ஸ், D அதர் சோர்சஸ். பென்ஷனுங்கிறது சேலரிங்கிற ஹெட்டில் டேக்ஸ் பண்ணுவாங்க. ஏ சேலரி. 153. Salary received by a member of parliament is taxable under the head. Salary கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் அவங்கெல்லாம் வாங்கினா அது சேலரிங்கிற ஹெட்டில். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு சேலரி வாங்கினா எந்த ஹெட்டில்? ஏ இன்கம் ஃப்ரம் சேலரி, பி கேபிட்டல் கெயின்ஸ், சி ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், டி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு சேலரி வாங்கினா அது டி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ங்கிற ஹெட்டிலேருந்து பண்ணுவாங்க. 154. எ பர்சன் இஸ் நான் ரெசிடென்ட் இஃப் ஹி ஃபைல்ஸ் டு ஃபுல்ஃபில் ஏ த அடிஷ்னல் கண்டிஷன்ஸ், பி அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸ், சி போத் பேசிக் கண்டிஷன், டி நன் ஆஃப் தீஸ். ஒரு கண்டிஷனாவது பேசிக் கண்டிஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் நான் ரெசிடென்ட் கிடையாது. அதனால் பி அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 155. இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா இஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப். இந்தியாவில் இன்கம் வந்ததுன்னா எல்லாருமே டேக்ஸ் கட்டணும். ஏ ரெசிடெண்ட் ஒன்லி, பி ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட் ஒன்லி, சி நான் ரெசிடெண்ட் ஒன்லி. அதனால் டி ஆல் அசஸிஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். டி கரெக்ட் ஆன்சர். 156. டேஷ் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். ஏ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இந்தியன் company, B dividend from foreign company, C cooperative dividend, D dividend from Indian company. Dividend from Indian company Dங்கிறது அது exempted from income taxங்கிறது கரெக்டான ஆன்சர். 157. The Income Tax Act 1961 broadly covers A basic charging income, B rebates and relief, C incomes exempted from income tax, D all of the above. Income Tax Act 1961 எல்லாத்தையும் தான் கவர் பண்ணுது. பேசிக் சார்ஜிங் இன்கம், ரிபேட் அண்ட் ரிலீஃப் அதையும் கவர் பண்ணுது, இன்கம் எக்ஸம்டட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் அதுவும் கவர் பண்ணுது. அதனால டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 158. எனி ரெண்ட் ஆர் ரெவின்யூ derived from land which is situated in India and is used for agriculture purposes. ஒரு லேண்டு வச்சுருக்காங்க, அது அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து ரெண்ட்டு வருது, அந்த லேண்டை குத்தகைக்கு விட்டு ரெண்ட்டு வருது அப்படின்னா அது எப்படி? ஏ பார்ஷியலி டேக்ஸபுளா, பி ஃபுல்லி டேக்ஸபுளா, சி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸா, டி நன் ஆஃப் த எபோ. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அதை லேண்டுக்கு வாடகைக்கு விட்டாலும் அக்ரிகல்ச்சர் பண்ணினாலும் அதில் இன்கம் வந்தாலும் எல்லாமே எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். சி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். 159. Residential status of an assessee can be dash. A different for different previous year in the same assessment year,
B. Different for different assessment year. C. None of the above. D. All of the above. இது வந்து resident status of an assessee can be B. Different for different assessment yearங்கிறது கரெக்டான ஆன்சர். 160. Which of the following is not included in salary income? இதில் எது வந்து சேலரி இன்கமில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா ஏ கம்யூட்டட் பென்ஷன் கண்டிப்பாக அது சேலரி இன்கமில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. பி அன்கம்யூட்டட் பென்ஷன் கண்டிப்பாக அது வந்து டேக்ஸபிளில் வரும். டி லீவ் சேலரி அதுவும் வரும். இது சி ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷனுங்கிறது சேலரி இன்கமில் வராது, அது எக்ஸம்டட். ஸோ சி ஃபேமிலி பென்ஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 161. In case of tax-free salary dash, A. Tax is to be paid by the employer. B. No tax is payable on such a salary. C. Tax is to be paid by the employee. D. Government itself pays the tax at a future date. டேக்ஸ் ஃப்ரீ சேலரி ஒரு எம்ப்ளாயர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்னா டேக்ஸை யார் கட்டுவா? எம்ப்ளாயி கட்ட வேணாம். டேக்ஸ் ஃப்ரீ சேலரி அப்படின்னா டேக்ஸை எம்ப்ளாயர் கட்டணும். ஏ டேக்ஸ் இஸ் டு பி பெய்டு பை எம்ப்ளாயர். 162. Dearness allowance is taxable in the hands of A. Government employees. B. Non-government employees. C. All employees. D. None of these. Dearness allowance யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே taxable தான். All employees C-ங்கிறது கரெக்டான ஆன்சர். 163. A perk is dash. Perquisites-ன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன? A. Cash paid by employer to employee. B. Facility provided by employer to employees. C. Amount credited to employees. D. None of these accounts. Perquisites அப்படின்னா ஒரு ரெண்ட் ஃப்ரீ குவார்ட்டர்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்தது லஞ்ச் கொடுக்குறாங்க, காஃபி டீ அது கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் தான் பர்க்யூசிட்ஸ்னு பேர். பி ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 164. Perquisites to employees are covered in the IT Act 1961 under எந்த செக்ஷனில் இந்த பர்க்யூசிட்டை பற்றி சொல்லியிருக்காங்க? ஏ செக்ஷன் 2A, பி செக்ஷன் 17B, சி செக்ஷன் 28A, டி செக்ஷன் 36C. பர்க்யூசிட்ஸை பற்றி சொன்னது வந்து செக்ஷன் 17B. பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 165. The value of interest-free concessional loans to employees is determined on the basis of the lending rates of dash for the same purpose. சப்போஸ் ஹவுசிங் லோன்லாம் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட்டே சார்ஜ் பண்ணலை, வெறும் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதை திருப்பி கட்டினா போருன்றாங்க. அப்படின்னா அது ஒரு பர்க்யூசிட்ஸ் மாதிரி. அது வந்து அந்த எப்படி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குங்கிறத எதை வச்சு பார்க்கறது அப்படின்னா எவ்வளோ கன்செஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெண்டிங் ரேட்ஸ் ஆஃப் ஏ எஸ்பிஐ ரேட்டா, பி ஆர்பிஐ ரேட்டா, சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, டி ஸ்டேட் கவர்மெண்ட்டா. இது வந்து எஸ்பிஐ ரேட்டோடு வச்சு பார்ப்பாங்க. எஸ்பிஐ எவ்வளோ பர்சன்ட்டில் ரேட்டு கொடுத்துருக்கானோ அந்த ரேட்டை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் ஏ எஸ்பிஐங்கிறது கரெக்டான ஆன்சர். 166. An employee is deemed as specified employee if he is a director in the company or has substantial in the company or his chargeable salary per annum exceeds. அப்படின்னா A rupees 5 lakhs, B rupees 2 lakhs, C rupees 1 lakh, D rupees 50,000. அவர் வந்து ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லலாம். எப்படி எப்போன்னாக்க இஃப் ஹீ இஸ் எ டைரக்டர் இன் த கம்பெனி ஆர் ஹேஸ் சப்ஸ்டான்ஷியல் இன் த கம்பெனி ஆர் ஹிஸ் சார்ஜபிள் சேலரி பெர் annum எக்ஸீடு வந்து 50,000 rupees. டி 50,000ங்கிறது கரெக்டான ஆன்சர். 167. Value of rent free accommodation in case of government employee shall be taxable up to
எது வரைக்கும் டேக்ஸ் பண்ணுவாங்க, ரெண்ட்டு ஃப்ரீ அக்காமடேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கொடுத்துருக்காங்க, அது பர்க்யூசிட்ஸுங்கிற மாதிரி. அப்படின்னா என்ன ரேட்டில் எது சார்ஜ் பண்ணுவாங்க, எந்த அமௌண்ட்டை அப்படின்னா, ஏ 15% ஆஃப் எம்ப்ளாயி சேலரியா, பி 7.5% ஆஃப் எம்ப்ளாயி சேலரியா, சி லைசன்ஸ் ஃபீ ஃபிக்ஸ்டு பை த கவர்மெண்ட்டா, டி 10% ஆஃப் த எம்ப்ளாயி சேலரியா. இது வந்து லைசன்ஸ் ஃபீன்னு ஒன்று வாங்குவாங்க. ஒரு குவார்ட்டர்ஸ் ரெண்ட் ஃப்ரீ குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்டு அவங்க கையிலேருந்து ஒரு 2000 ரூபா 3000 ரூபான்னு ஒரு கன்செஷனல் ரேட்டில் வாங்குவாங்க. அந்த லைசன்ஸ் ஃபீ தான் வந்து டேக்ஸபிள். ஸோ லைசன்ஸ் ஃபீ ஃபிக்ஸ்டு பை த கவர்மெண்ட். சிங்கிறது கரெக்டான ஆன்சர். 168 வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் on a house owned by the employer in case of non-government employees with above 25 lakh population is. ஒரு 25 lakhs பாப்புலேஷனுக்கு மேலே இருக்கிற ஒரு சிட்டியில் ஒரு எம்ப்ளாயர் ஒரு வீடு வச்சுருக்காரு, அதை எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாரு. அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அது ரெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு டேக்ஸ் பண்ணணும், அதோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி டேக்ஸ் பண்ணணும் பர்க்யூசிட்ஸு. அதாவது ஏ 10% ஆஃப் எம்ப்ளாயி சேலரி, பி 15% ஆஃப் எம்ப்ளாயி சேலரி, சி 7.5% ஆஃப் எம்ப்ளாயி சேலரி, டி 20% ஆஃப் எம்ப்ளாயி சேலரி. அது வந்து டி 20% ஆஃப் எம்ப்ளாயி, 1/5 ஆஃப் த டோட்டல் சேலரியை வந்து இந்த ரெண்ட்டு ஃப்ரீ அக்காமடேஷனுக்காக கொடுத்தாங்கன்னு நம்ம வச்சுக்கணும். டி 20% ஆஃப் எம்ப்ளாயி சேலரிங்கிறது கரெக்டான ஆன்சர். 169 இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆர்பிஎஃப், அதாவது ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு பேலன்ஸ் இஸ் எக்ஸம்டட் அப் டு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸம்டட்னா, ஏ 9.75, பி 9.5%, சி 10%, டி 12%. 9.5% வரைக்கும் எக்ஸம்டட். 170 எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் is exempted up to dash percentage. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் இவன் 12%, அவன் 12%. சப்போஸ் இது 15, அது 15, அது மாதிரிலாம் இருந்ததுன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் எக்ஸம்டட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப்? ஏ 10% ஆஃப் சேலரி, பி 13% ஆஃப் சேலரி, சி 12% ஆஃப் சேலரி, டி 11% ஆஃப் சேலரி. சி 12% ஆஃப் சேலரிங்கிறது கரெக்டான ஆன்சர். 171 the income of a previous year is chargeable to tax in the dash. A immediately succeeding assessment year, B same previous year, C immediately preceding academic year, D none of the above. எப்போதுமே இன்கம் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ் இந்த ஏ இம்மீடியட்லி சக்சீடிங் அசஸ்மெண்ட் இயர். அதுக்கு வர அடுத்த வருஷத்தில் அது சக்சீடிங் அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸபிள், சார்ஜபிள் டு டேக்ஸ். 172 the interest on loan paid by the government of India to a non-resident outside India is dash in India. A non-taxable, B partially taxable, C taxable, D cannot say. ஒரு லோன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க, அது வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏ நாட் டேக்ஸபிள்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 173 the salary, remuneration or compensation received by the partners is taxable under the head. salary வாங்குறாங்க ஒரு பார்ட்னர், அதை எந்த ஹெட்டில் போடுவாங்க ரெமுனரேஷன் வாங்கும்போது? ஏ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், பி இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ், சி சேலரி, டி நன் ஆஃப் திஸ். அவங்களோட இதை சேலரியில் போடக்கூடாது, அதை வந்து பி இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஹெட்டில் தான் போடணும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், எம்பிக்கு வரக்கூடிய சேலரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ங்கிற ஹெட்டில், பார்ட்னர்ஸுக்கு வரக்கூடிய சேலரியை வந்து இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸுங்கிற ஹெட்டில், பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 174 the death cum retirement gratuity received by the government employer or employee of local authority is
டெத்து கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி மேக்ஸிமம் லிமிட்டு கொடுத்துருக்காங்க 20 lakhsன்னு. அந்த 20 lakhs வரக்கூடிய வருது ஏ பார்ஷியலி எக்ஸம்டடா, பி ஃபுல்லி எக்ஸம்டடா, சி ஹாஃப் டேக்ஸபிளா, டி நன் ஆஃப் த எபோ. அது ஃபுல் அமௌண்ட்டும் எக்ஸம்டட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். பி ஃபுல்லி எக்ஸம்டட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 175. Under section 15 of Income Tax Act, the salary due in previous year and even if it is not received is, இப்போது போன மார்ச் வரைக்கும் உள்ளது சேலரி நமக்கு அரியர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, ஆனால் கொடுக்கலை அப்படின்னா அது வந்து டேக்ஸபிளாக இல்லையா? டியூவாக இருந்தால் கூட ஏ டேக்ஸபிள், பி நான் டேக்ஸபிள், சி பார்ஷியலி டேக்ஸபிள், டி நன் ஆஃப் த எபோ. ப்ரீவியஸ் இயருக்கு வந்தது வர வேண்டியது ரெண்டுமே டேக்ஸபிள். ஏ டேக்ஸபிள்ங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Once again, thank you very much. All the best.